தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக பழைய மாநகராட்சி சாலை, மட்டக்கடை, VMS நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சோமாசிபாடி, தண்டாரம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், தேவனாம்பட்டு, கீழ்கச்சிராப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 97 ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு நகரில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அலகேசன் நகர், வேதாசலம் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் 30 நிமிடங்களுக்கும் மேல் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொன்னேரி பகுதியில் விட்டு பெய்யும் மழையால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் என்பதால் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, மணப்பாறை, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் இன்று மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.